வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மீந்த சாதத்தை வச்சு ரொம்ப சுவையான காரப்பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். உடனடியாக செய்யக்கூடிய இந்த காரப்பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 கப் அளவுக்கு மீந்த சாதம் எடுத்திருக்கேன். இதை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதோட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இத கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சிட்டேன். இதை நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திரலாம். தோசை மாவு பதத்துக்கு நான் தண்ணி ஊத்தி அரைச்சிருக்கேன். இதோட நம்ம எந்த கப்ல சாதம் எடுத்தோமோ அதே கப்லயே ரவை சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியும் ஊத்திடாதீங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊத்தி கரைச்சிருக்கேன். இத ஒரு 30 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற விட்டுறலாம். ரவை ஊறினாதான் பணியாரம் நல்லா சாஃப்டா இருக்கும். அதனால ஒரு 1/2 மணி நேரம் நம்ம மூடி போட்டு ஊற விட்டுறலாம். இப்போ 1/2 மணி நேரம் கழிச்சு ரவை இந்த சாதத்தோட சேர்ந்து நல்லா ஊறி இருக்கு. இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வாணலியில. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன். இதை நம்ம இந்த மாவு கலவையோட ஊத்திடலாம். இதோட 1/2 கப் அளவுக்கு பொடியா நறுக்கின வெங்காயம், 1/2 கப் அளவுக்கு பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் சேர்க்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதை உடனடியாக அப்படியே நம்ம பணியாரம் ஊத்திர வேண்டியதான். பணியாரக்கல் நல்லா சூடானதும் இதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா இது போல மாவு ஊத்திக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பணியாரத்தை வேக விடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுடலாம். இது நம்ம அரிசி மாவு பணியாரம் மாதிரி குண்டு குண்டாலாம் வராது. ஆனா சாஃப்டா இருக்கும். சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்துடுச்சு. பணியாரம் வெந்துருச்சான்னு பாக்குறதுக்கு பணியாரம் திருப்புற கம்பி அல்லது ஸ்பூனோட பேக் சைடு வச்சு குத்தி பார்க்கும் பொழுது அதுல ஒட்டாம வந்தது அப்படின்னா பணியாரம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப நான் குத்தி காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு அழகா ஒட்டாம வருதுன்னுட்டு. இப்ப நம்ம இந்த பணியாரத்தை எடுத்துடலாம். இதோட நம்ம தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி எது வேணா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நிச்சயமா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.